Good morning all. The Hindu current affairs 23/7 இந்த இன்னையோட current affairs. Economy likely to grow by 6.5% to 7% this year survey. Economy survey 2024 என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட எக்கானமி வந்து 6.5%லேருந்து 7% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்ன முக்கியமாக எதை சொல்ல போகிறாங்கன்னா எது ஸ்ட்ரெஸ் நீட் டு அட்ரஸ் எதில் பண்ண போகிறாங்கன்னா இன்இக்வாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் பாலிசி ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அது ரிலேட்டடாக தான் பாலிசிஸ் எல்லாமே போட போகிறாங்க. எக்கனாமிக் சர்வேயில் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வருஷம் 78.5 lakh ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணால் தான் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நம்ம வெளியே வர முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்கனாமிக் சர்வேயில். அதே மாதிரி வந்து இதோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் பார்த்திங்கன்னா அனந்த நாகேஸ்வரன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாஸ் பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனி மனிதனோட வருமானம் எப்படி இருக்காமா ஜிடிபியோட பார்த்தா 7 times இன்க்ரீஸ் ஆகிருக்காமா. சின்ஸ் 1990 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா $2,500 வரைக்கும் நம்மளுக்கு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து இது இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகணும். எவ்வளோனா $10,000 இன்க்ரீஸ் ஆகணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளோட வந்து டெவலப்டு நேஷனாக நம்ம 2047 நம்ம டெவலப்டு நேஷனாக ஆக முடியும் அப்படின்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்லியிருக்காரு. இந்த சர்வேயில் வந்து என்னென்னலாம் விஷ் லிஸ்ட்டு இன்னும் நம்ம எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெவலப் நேஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபினான்சிங் க்ரீன் ட்ரான்சிஷன் எல்லாமே வந்து க்ரீனாக கெமிக்கல் ஆர்கானிக்காக நம்ம மாறுறதுக்கு நம்மளுக்கு அது பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே க்ரீன் ட்ரான்சிஷனாக நம்ம ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ரிமூவிங் ஹிண்டரன்ஸ் டு எம்எஸ்எம்இயில் அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கெலாம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ என்னென்ன ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் இருக்கோ அதையெல்லாம் நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்பிங் பொட்டன்ஷியல் டு அக்ரிகல்ச்சர் டு பி எ க்ரோத் என்ஜின் பை ரிமூவிங் பாலிசி இம்பீடிமெண்ட்ஸ் அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட பொட்டன்ஷியல், அதாவது அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாலிசியில் இருக்கக்கூடிய தடைகளை நம்ம நீக்கணும். பாலிசி இது வரைக்கும் போடக்கூடிய பாலிசிஸில் நம்ம வந்து ரிஃபார்ம்ஸ் எவ்வளோ கொண்டு வரோமோ அது தகுந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் ட்ரான்சிஷன், எம்எஸ்எம்இயோட ஹிண்டரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர் பண்ணணும். இன்டெலிஜென்ட் ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ், அதாவது ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ்லாம் நம்ம நிறைய கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஃபார்மர்ஸ்க்கு எதெல்லாம் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பாலிசிஸ், அவருக்கு எதெல்லாம் வந்து தேவைப்படுமோ அந்த பாலிசிஸ் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. லைக் அவங்களுக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியோட சப்சிடிஸ் கொடுக்கறது, அப்புறம் பார்த்திங்கன்னா வருஷம் 6,000 rupees சப்சிடி அவங்களுக்கு வருது ஃபார்மர்ஸ்க்கு, அந்த மாதிரி சப்சிடிஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி நம்ம ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ்லாம் இன்னும் நிறையா போடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்வேயில் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கான், இது வரைக்கும் 56.5 crore, அதாவது ஒர்க் ஃபோர்ஸ்னால் வேலை பார்க்குறவங்க கூட லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து 56.5 crore இருக்காங்களாம். இதில் பார்த்திங்கன்னா 45% வந்து அக்ரிகல்ச்சரை நம்பி தான் இருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து அக்ரிகல்ச்சர் நம்பி தான் இருக்காங்க இந்த 56 கோடியில். இதில் வந்து 11.4% வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்காங்க, 28.9% வந்து சர்வீசஸ் செக்டாரில் இருக்காங்க, 13% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் இருக்காங்க, மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இதில் வந்து இருக்கிறாங்க. சர்வீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் செக்டார்ஸ்லாம் இருக்குல்லங்க, ஐடி அந்த மாதிரி அந்த இதிலெல்லாம் வந்து 28.9% இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்னா நம்மளுக்கு தெரியும், வீடு கட்டுறது விற்கிறது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அதில் 13% அந்த இதில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்னையோட நம்ம தி ஹிந்துவோட வொக்காபுலரிஸும் பார்ப்போங்க. இதில் வந்து 5 வொக்காபுலரிஸ் நான் எழுதியிருக்கேன். ப்ரோடட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நட்ஜ் ஆர் காஸ் டு ஆக்ட். அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம நட்ஜ் பண்ணுவோம்ல, அப்படி இடிச்சுடுவோம்ல, அங்கே வராங்க பாரு, அதுக்கு பேர் தான் ப்ரோடட்னு அர்த்தம். அவாய்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவாய்ட், அவர்ஷன், டேர்னிங் அவே. அவாய்டிங்னா
அவாய்ட் பண்ணுறது, ஒருத்தங்களை சம்படி அவாய்ட் பண்ணுறது, இவங்களா அப்படின்னு அவோஷன் மாதிரி பண்ணுறது, அதுக்கப்புறம் டேர்ன் அவே, அவங்க வரும்போது கீழே குமிஞ்சுக்கிறது, இப்படி பார்க்காம போகிற மாதிரி பண்ணுறது, அது எல்லாமே அவாய்டிங்னு சொல்லுவாங்க. ரெசிலியன்ட் அப்படின்னா வந்து ரீபவுண்ட்ஸ், ஒரு டிப்ரெஷனில் நம்ம இருக்கோம், நம்ம எக்கானமி இருக்கும், திரும்பி ரீபவுண்ட் ஆகி வருது, திரும்பியும் பழைய நிலைமைக்கே வருதுன்னு சொல்கிறதுக்கு தான் ரெசிலியன்ட்னு சொல்லுவாங்க, ரீபவுண்டுன்னு. எண்டோஜீனஸ் அப்படின்னா வந்து எண்டோஜெனிக்னு அர்த்தம், அது வந்து கலெக்டிவ் எல்லாத்தையும் ஒன்று கூடி இப்படி வைக்கிறது, கலெக்டிவ் அப்படிங்கிறது தான் எண்டோஜீனஸ் அப்படிங்கிறது. பேண்ட்வேகான் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனை தான் இப்போ சொல்கிறாங்க பேண்ட்வேகான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீஸ் அ பேண்ட்வேகான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு an activity, group, movement etc. that has become successful or fashionable and so able to attract many new people. அதாவது இப்போ வந்து ஒரு ஐஃபோன் வந்திருக்கு அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு தேவை இருக்குமோ இருக்காதோ, ஆனால் வந்து அதோட ஃபீச்சர்ஸு அதை நம்ம வச்சுருந்தோன்னா நம்மளை ரொம்ப பாப்புலராக நம்ம தெரியும் அப்படிங்கிறதுக்காகலாம் சில விஷயம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் வந்து பேண்ட்வேகான்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் த வீடியோ ஃபார் more videos to be uploaded. Thank you.